ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம். யாரோட அப்படின்னாக்க அதை நான் கடைசியா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சுத்தி பாருங்க. இது பாத்திருக்கியா? இது பாக்குறேன். சாமி பட்டு சொல்லுவாங்கல்ல, சீதாப்பழம். சீத்தாப்பழத்துல முள்ளு இருக்குமோ? முள்ளு இல்லாத சீதாப்பழம் தான் பார்த்தேன். அது கீழே அது இருக்கு. இது வைக்கலாம், நல்லது, நல்லா புளிப்பா இனிப்பா நல்லா இருக்கும். இது இது எனக்கு இது மணத்தக்காளி. மணத்தக்காளியில தக்காளி கீரை தான் பார்த்திருக்கேன். மணத்தக்காளி கீரை அதான் குட்டத்தக்காளி தான் மணத்தக்காளி. இது கருப்பு பழம் உள்ளது. சரி, இது சுகருக்கு நல்லது. இந்த ஒரு இலைய தின்னு பாரு. இல்ல புளிக்குமா? இப்ப இதை அவங்களுக்கு கொடுக்கலாமா? சும்மா மெனு வேக வச்சு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. புளிப்பா இருக்கு. புளி இலை மாதிரிதான் இருக்கும். புளி இலை மாதிரி புளிச்சு கிடக்கும், நல்லாதான் இருக்கும். இது ஒரு டெய்லி ஒரு இலை சாப்பிட்டாவே போதுமா. இது கத்திரிக்காய். இது கத்திரிக்காய். இது நெய் கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காயா? இல்ல, இந்த இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். சின்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய் நேரத்துலாம் பறிச்சுட்டேன் அவங்களுக்கு. இது டிராகன் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருக்கியா? இது பாக்க இந்த ஒரு முள்ளு பழம் மாதிரி இருக்குங்களா? சோ நல்ல ரோஸ் லேப்டாப் பழமா? பழமா? நீங்க ஆமா, குற்றாலத்துல வாங்குவோம் அந்த பழம். டிராகன் அதுதான் காய்ச்சிட்டு இருக்கு. இப்ப கூட ஒரே ஒரு காய் கிடக்க இல்ல. இதான் அது நல்லா இருக்குல்ல இந்த இலை. நானும் அன்னைக்குதான் தின்னேன். ஏறுங்க, இலை சூப்பரா இருக்கு, நல்லாதான் இருக்கு. போதும். புளிச்சு கிடக்கு. இது கீரை. இது ஃபுல்லா சாரண கீரை. தன்னால நான் வேற கீரை போட்டிருக்கேன், தன்னால இதான் நீ கேட்ட ஆரஞ்சு பழம். ஆமா, பட்டுச்சு திரும்ப வருது. இது வெற்றி வேறு. வெற்றி வேறு தெரியுங்களா? தெரியாது. வேறு மணக்கம் எண்ணெயில எல்லாம் போட்டு விற்பாங்கல்ல, அந்ததான் அது பூ பூத்துச்சு, அறுவடை ரெடி ஆயிடுச்சு. இது காண சோளம், நாட்டு சோளம் தெரியுங்களா? சோளம். இது சோளம் மாதிரி ஒரு வகைதான், வறுத்து சாப்பிடுறதுதான். நெற்பவளம்பாங்க. கழுத்துலயும் பாசி மாதிரியும் போட்டு வறுத்த சோளம் மாதிரி சோளம். இது சோப்பு உண்டை. இன்னைக்கு அதுலதான் பறிச்சுட்டேன். எல்லா கையும் பறிச்சிட்டீங்கன்னா பறிச்சுட்டேன். இது பருத்தி. அது டீ போடுவோம். பருத்திலையா? சோப்புலையா? ஆமா, அது பூல டீ போட்டா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட். இது எல்லாமே கீரை தான். இது முடி வெள்ளையான நான் சேர்க்கறது. கரும்புல தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? இதை தேய்ச்சாவும் முடி கருப்பாயிருக்கும். ஆமா, இந்த இலையை தேய்ச்சா கருப்பம். கரும்புலாமாங்க தெரியும். இது பச்சை இருக்கா? வெள்ளை மேம்பாடு கலர்ல வெள்ளை அந்த அங்க இருக்கிறதுக்குள்ள வெள்ளை கிடக்கலாம். இருக்குல்ல, இதெல்லாம் வெள்ளை. நெய் கத்திரிக்காய் நம்மளா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீளமா வரும். பறிச்சுட்டு நீல கத்திரிக்காய் நீளமா வரும். ஊசி இவ்வளவு நீளமா வரும். ஆனா தேனா இருக்கும். அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் இருக்கு. வரி கத்திரிக்காயில நிறைய வச்சிருக்கேன். இந்த வரி கத்திரிக்காய் இருக்கா? இது நல்ல டேஸ்டா இருக்கும். அது மாதிரி பச்சையில ஒரு வரி உண்டா? இந்த இருக்கா? இது இருக்கா? அதுக்கப்புறம் முள்ளுலயே பச்சை முள்ளு இருக்கு, வெள்ளை ரெண்டு, ஊதா முள்ளு ரெண்டு. முள்ளிலேவா? ஆமா, இலையே முள்ளாதான் இருக்கும். இந்த இருக்கா? இந்த ஒண்ணு நிறைய வச்சிருக்கீங்கன்னா கத்திரிக்காயில. கத்திரிக்காயில ஒரு 6-7 இருக்கு. இந்த இருக்கா? இது ஒரு முள்ளு இருக்கு. ஆனா இந்த கலர்ல இருக்கும். போதும். இதுவே காய்ச்சிச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கே போதும். கத்திரிக்காய் நிறைய தான் வரும். இது ஃபுல்லா மஞ்சள், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், மஞ்சள் கிழங்கு, தை மாசம் கிழங்கு, அதுக்கப்புறம் மா இஞ்சி இருக்கு. அதுக்கப்புறம் என்னது சீனி கிழங்கு, அத்தி, அதெல்லாம் பறிச்சிட்டு லைட்டு போட்டிருக்கீங்களா மேல? ஆமா, நைட்டு நேரம் வருவீங்களா தோட்டத்துக்கு? இது நவாப்பழம் இருக்குல்ல, நவாப்பழத்துல வெள்ளை நவாப்பழம், அது மாதுளை. இது ஆரஞ்சு, சின்ன ஆரஞ்சு. இது கொஞ்சம் பட்டு பட்டை இலை கட்டகரம் எல்லாம். அங்க ஃபுல்லா வெள்ளரி இருக்கு, காராமணி இருக்கு, பீக்கங்காய் இருக்கு, புடலங்காய், எல்லாமே சூப்பரா இருக்கு செடிகள்லாம்.
இது ஃபுல்லா டர்னிப் கேள்விப்பட்டிருக்கியா? இந்த இருக்க காய் இப்ப படுத்தல, இந்த தெரியுதா? லைட்டா ஊதாவும் இதா இருக்கும்ல அது. பீட்ரூட் அறுவடை பண்ணிட்டேன், 2 மட்டும் வந்துச்சா? இது கேரட் மண்ணி ஒரு மணி அவ்வளவு தண்டி வந்துச்சு. இது கேரட் இந்தா. ஆமா, மல்லியில சைஸ்ல இருக்கு. இப்படிதான் இருக்கும் கேரட். இப்படிதான் இருக்கும். கேரட்டுக்குள்ள செடி மல்லியில மாதிரி தான் இருக்கு. மல்லியில மாதிரிதான் இருக்கும். இதெல்லாம் முட்டைக்கோசு. வந்திருக்கா முட்டைக்கோசு? இல்ல, முட்டைக்கோசு இன்னும் பூவே பூக்கல. பீட்ரூட் அறுவடை பொடி பண்ணிருக்கேன். தக்காளி கீரை பொறிப்பீங்களா? ஆமா, அது நிறைய இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, அங்கேயும் இருக்கு, அங்க 2-3 இருக்கு. இது வந்து சொரக்கா. சொரக்கா செடின்னு காய்க்கா சொரக்கா நல்லா இல்ல, இப்பதானே வருது பூ. இப்பதான் நல்லா விதைய பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி பாருக்கு, என்னால அள்ளி விக்க முடியல. அவ்வளவு மார்க்கெட்ல வேண்டாங்க சொரக்காயா. ஆல்சாக்கு சொரக்கா கொஞ்சம் கொடுத்து வேண்டாம். பீர்க்கங்கால மெழுகு பீர்க்கங்க வலுவலுன்னு இருக்கு. அந்த அவசிக்கிறேன் 2 இருக்கு. சோப்பு எப்படிங்களா? இதை நம்ம ஒழுங்கா விட மாட்டேன். நெல்லிக்காய் 2 இருக்கு. மல்பெரி பாத்திருக்கியா? மல்பெரின்னு சொல்லிட்டு இப்பதான் காய் வரும். இவ்வளவு பெருசுதான் பழம் இருக்கும், சூப்பரா இருக்கும். கருப்பு கலர்ல இவ்வளவு ஒன்று இருக்கும். அதுங்க தூதுவளையில வந்து 2 வெள்ளை பாத்திருக்கேன். இது வந்து வெள்ளை. ஒரு பூ ஒரு ரோஸ் செடி தலை 3 வருஷம் இதுக்கெல்லாம் நிறைய இல்லை. ஒரு இலை காய்ச்சி முடிஞ்சிருச்சோ? ஓனம் தான் அலை. இது ஃபுல்லா கிழங்கு ஐட்டம், கொடியில காய்க்கிற கிழங்கு. அப்புறம் இது அதலக்கா, அவரக்கா. அவரை நிறைய கிடைக்கும். அவரையிலேயே நிறைய வகைப்பட்டிருக்கு. இது அதலக்காமாங்கல்ல, இப்ப இது பாவக்கா மாதிரி. அது மாதிரினா பாவக்காங்க. இது கிழங்கு ஐட்டம் 2 கிழங்கு. வெள்ளிக்கிழங்கா, பள்ளிக்கிழங்கு. நல்லாதான் போட்டு. பீன்ஸ் எல்லாம் பீன்ஸ் அதுவும் அவரைக்கால டபுள் கலர் இருக்கு, சோப்பு இருக்கு, பச்சையில காய்கறி போட்டிருக்கேன். பச்சை கோழி வேற இருக்கு. 4 வகை கிடைக்கும். அவரைக்காயிலவா? அவரைக்கால 2 கலரு. அதுக்கு செடி அவரையும். அவ்வளவுதான், ஒரு வழியா சுத்தி காமிச்சாச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் சுத்தி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கார்டன் மாதிரி நாங்க ஓரளவுக்கு அங்கங்க அப்படிலாம் காமிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஆமா, நான் யாருன்னு சொல்லவே இல்லையே. நீங்க ஏற்கனவே வந்து வீடியோல பாத்திருப்பீங்க என்னோட முதல் நாத்தனார. இது 2வது நாத்தனார். புளியங்குடி பக்கத்துல இன்னொரு சுந்தரேசபுரம். கடைநல்லூர்ல இருந்து பக்கம். கடைநல்லூர் பக்கத்துல இருக்கிற சுந்தரேசபுரம்னா இவங்க ஊர் ரொம்ப பச்சை பச்சைன்னு ரொம்ப பசுமையா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல போட்டிருக்கேன். நீங்க அந்த ஊரை கூட பாக்கணும் அப்படின்னாக்க நீங்க நம்மளோட சேனல்ல போய் பாருங்க. அந்த ஊரையும் நான் காமிச்சிருக்கேன், எவ்வளவு பசுமையா இருக்கும். எல்லா வீட்டு வாசல்லையும் நிறைய செடிகள் வச்சிருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து என்னோட நாத்தனார் வந்து நம்ம கார்டனை சுத்தி பார்த்திருக்கா. சோ நீங்களும் சேர்ந்து என்னோட சுத்தி பார்த்திருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய். ஓகே, இப்படிதான் எங்க அக்கால வச்சு பேசுறீங்க. நாங்க